பிஜேபியோட கூட்டணி வச்சு வந்தாண்டா நீ, பிஜேபியோட கூட்டணி வச்சு வந்தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த தப்பு விஜய் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவரு தமிழ்நாட்டோட அர்ணாப் கோஸ்வாமின்னு இவர் மனசை நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. அந்த ஊழல் செஞ்சவங்க அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, சொல்றதெல்லாம் பொய். எப்படி அது உண்மையா இருக்கும்? அதாவது உண்மையா இருந்தா தானே அதெல்லாம் செய்வான். அவன் சொல்றது எல்லாமே பொய். வணக்கம் மக்களே, லைஃப் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல்ல பொலிட்டிக்கல் சீக்ரெட்ஸை பத்தி பேசுறது நான் உங்கள் தர்வேஷ். இன்னைக்கும் வழக்கம் போல நம்ம சவுக்கு சங்கர் வீடியோவை பார்த்து தான் என்ன சொல்லியிருக்காரு, என்ன உருட்டியிருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோ ரெடியா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் அவர் வீடியோவில் உருட்டியிருக்காரு, என்னென்னலாம் போட்டு புரட்டியிருக்காரு அப்படிங்கிறத பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த செந்தில்வேல் பத்திரிகையாளர் இருக்கார் இல்லையா, ஜேர்னலிஸ்ட் செந்தில்வேல். ஸோ அவரை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஏன்னா அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து பிஜேபி ஆதரவு ஆட்கள் அவரை பேச விடாமல் தொந்தரவு பண்ணி, சத்தம் போட்டு, அவரை ட்ரிகர் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்த விடாமல் பண்ணாங்க. அதுக்காக வெளில வந்து அவர் போராட்டம் பண்ணார். பட் இதை வந்து இவன் எப்படி சொல்கிறாருன்னா, செந்தில்வேல் வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து பிஜேபி ஆட்களை அடித்து அவங்கள தூக்கி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டதா சொல்கிறாப்ப. பட் இவங்க பத்திரிகையாளர் அப்படின்ற அந்த போர்வையில் ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நிலைப்பாடு தான் இருக்க முடியும். இந்த ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோ, இல்லை ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு ஆக்டருக்கோ, இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். நான் வந்து நடுநிலையாக இருக்கேன், நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு யாருமே கிடையாது. இவரே வந்து யாரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? பிஜேபியையும் அதிமுகவையும் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி சொல்லலாம் அவர் வந்து திமுக சப்போர்ட் பண்றது தப்புன்னு? இவரோட சப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னா, நார்த் இந்தியாவில் அர்ணாப் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ரிபப்ளிக் டிவின்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆளு பாஜக ஆளுங்கிற மாநிலங்களில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். பாஜக ஆளுகிற இந்த நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எல்லா பக்கமும் அங்கே நார்த்தில் வந்து ஊழல் அதிகமாக இருக்கும். கற்பழிப்பு, தலித் மீதான தாக்குதல்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அயல்நாட்டு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுவும் அதிகமாக இருக்கும். ஏன் ட்ரம்ப்பே வந்து மோடியை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ வரி விதிப்பு என்னென்ன அட்டூழியம் பண்ணார், மோடியை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணார். பட் இது எதை பற்றியும் அவன் பேச மாட்டான். இது பிஜேபியை பற்றி, பிஜேபி நடத்துகிற அரசாங்கத்தை பற்றி, அந்த மாநிலம் நடத்துகிற பிரச்சனைகளை பற்றி எதை பற்றியும் பேச மாட்டான். அவன் வந்து பேசுறது ஃபுல்லாகவே காங்கிரஸை பற்றி மட்டும்தான். காங்கிரஸை தான் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருப்பான். இவ்வளோ நடக்கிறா, இவ்வளோ பிரச்சனை இருக்கடா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு காங்கிரஸ் அடிக்கணும் அந்த மாதிரி. காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லடா, இல்லை நான் காங்கிரஸை தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி காங்கிரஸுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசிட்டு இருப்பான். காங்கிரஸ் ஆட்சி நடத்துகிற மாநிலத்தை ஏதாவது ஒன்று சின்னதாக நடக்கட்டுமே, ஆள் பூந்து விளையாடுவார். அதே பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கட்டுமே, நடக்கல சொல்கிறேன். ஆனால் எதுவுமே அவங்க வந்து வாய்ஸே வராது. சைலண்டா அப்படியே லைட்டா தொட்டு தொடாத மாதிரி பேசுவான். இவரு தமிழ்நாட்டோட அர்ணாப் கோஸ்வாமின்னு இவர் மனசை நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவர் திமுக தான் முடிச்சு திட்டுது. சரி, இப்பதான் இப்படி பேசிட்டு இருக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தாரு? அப்பெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலே கிடையாது. அப்பெல்லாம் எப்படி பேசினா அப்பயும் திமுக தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். வந்தாங்கன்னா சுருட்டுருவாங்க. 10 வருஷம் பசியில இருக்காங்க, 10 வருஷம் ஆட்சியிலே இல்ல திமுக. இந்த வாட்டி வந்தாங்கன்னா அடிச்சு சுருட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது திமுக இன்னும் எலெக்ஷனையே சந்திக்கல. நான் சொல்றது 2021 சட்டமன்ற எலெக்ஷனே நடக்கல. இன்னும் திமுக ஜெயிச்சும் வரல. ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடியே இவர் ஆரம்பிச்சிட்டாரு, திமுக வந்தான்னா அவ்வளோதான், இவ்வளோ அடிச்சிடும் இவ்வளோ. அப்போ ஒரு கட்சி வரத்துக்கு முன்னாடியே இவர் மனசுல வந்து முடிவாயிடுச்சு, இவங்க கொள்ளாடி தான் வரானுங்க அப்படின்னா. அப்போ இத்தனை வருஷம் அந்த ஏதோ ஒரு லைனா ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ஊழல் புகார் என்னென்னவோ பேசிட்டு இருக்காண்டு, மாசம் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பான். இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினா அதுல ஊழல் இருக்குன்னுவான், டாய்லெட் கட்டினா அதுல ஊழல் இருக்குன்னா, தண்ணி பைப் போட்டா அதுல ஊழல்னு சொல்லுவான், ரோடு போட்டா ஊழல்னு சொல்லுவான். எதை தொட்டாலும் திமுக எதை தொட்டாலுமே அதுல ஊழல் இருக்கு, இதை இவ்வளவு கமிஷன் போச்சு. சரி இருக்கு, ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்றல, கொண்டு போயிட்டு கேச போடு. ஏன் இந்த அறப்போர் இயக்கம் அவங்க என்ன சும்மாவா இருக்காங்க? ஏதாவது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு வரட்டும், உடனே கேச போட்டு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்பாங்க. எப்படியுமே அந்த ஊழலை வந்து நடக்க விடாம பண்ணுவாங்க. அப்படி ஊழல் நடந்தா கூட அதுக்கு கேச போட்டு அதை கோர்ட்ல கொண்டு வந்து வாதம் பண்ணி அந்த ஊழல் செஞ்சவங்க அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான தண்டனையை பெற்று கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ஆளு யூடியூப்ல உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு திமுக திட்டுறது. ஆனா களத்துல அந்த ஊழலை சரி உனக்கு தெரிஞ்சிச்சு, அதை கொண்டு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை என்ன செய்யணுமோ செஞ்சு அதுக்கு பண்ணவங்க மேல தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் ஏதாவது இருக்கணும்ல. அதை பத்தி எதை பத்தியும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த என்ன சொல்றதெல்லாம் பொய். எப்படி அது உண்மையா இருக்கும்? ஏதாவது உண்மையா இருந்தா தானே அதெல்லாம் செய்வான். அவன் சொல்றது எல்லாமே பொய்.
இவனுக்கு மனசு நினைப்பு தமிழ்நாட்டோட அர்ணாப் கோஸ்வாமின்னு ஒரு டம்மி பீஸு. அது அவனுக்கே தெரியாது என்ன பண்றது. தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள், அதாவது பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து திமுகவோட வெற்றிக்கு உதவுறாங்க. ஸோ அது எப்படி உதவலாம்? திமுக கட்சியோட வெற்றிக்கு நீங்க எப்படி உதவலாம்? நீங்க அரசு அதிகாரிகளாச்சே, அரசு வேலையை மட்டும்தானே பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காப்புல. கொஞ்சம் அப்படியே கண்ணாடியை நார்த்துல திருப்பினா அங்க இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்றது, பிரச்சாரத்துக்கெல்லாம் கூட்டு போவானுங்க. அங்க அப்படிதான் கிரண் பேடியெல்லாம் இங்க வந்து பாண்டிச்சேரி ஆளுநர் ஆனது. அங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது, பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணதால தான் கிரண் பேடியை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி ஏகப்பட்ட அதிகாரிகளை நம்ம சொல்லலாம். பாஜகவுக்கு உதவின அதிகாரிகள், அந்த உதவியதால அவங்க பெற்ற பலன். இந்த அண்ணாமலை இங்க இருக்கானு, இந்த ஆளு கர்நாடகாவில் இருக்கும்போது என்னென்ன வேலை பார்த்தோம் பிஜேபிக்கு எல்லாம் நமக்கு தெரியும். இவர் சொல்றாரு திமுகவுக்கு இப்ப இங்க தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க அதிகாரிகள் உதவிட்டு இருக்காங்க, தேர்தலுக்கு உதவுறாங்க அப்படின்னு. எல்லாமே பிஜேபி இருந்து கத்துக்கிட்டது தான், வேற எங்க. இந்த ஆளு அமித்ஷா வந்துருவாரு, கலையை நட்டுருவாரு, புடுங்கிடுவாரு, வச்சிருவாரு, தேர்தலில் ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே அமித்ஷா தமிழ்நாட்டை கை கழுவிட்டாரு. அங்கிருந்து நமக்கு எந்த பலனும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு சீட்டும் வராது. கேரளா அப்புறம் தமிழ்நாடு, இந்த 2 மாநிலத்தையும் அமித்ஷா எப்போதே கை கழுவிட்டார். அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ மேற்கு வங்கம் மட்டும்தான். மேற்கு வங்கத்துல அவங்க ஆட்சியை பிடிக்கணும், அதுக்காக ஃபுல் ஃப்ளட்ஜில் அங்கே இறங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் வகை ரயிலை வந்து விட்டுருக்காங்க. ஏன் அதை தமிழ்நாட்டில் விட வேண்டியது தானே? தமிழ்நாட்டிலையும் தானே எலெக்ஷனு, அங்கே தான் விட்டுருக்காங்க. கொல்கத்தா டு நியூ ஜல்பைகுரிக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் வகையிலான ட்ரெயினை விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினை இங்கே விட வேண்டியது தானே? தமிழ்நாட்டில் இல்லாத மக்கள் தொகையா? தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வருமானம் வருது ரயில்வேக்கு. அந்த ட்ரெயினை இங்கே விட வேண்டியது தானே? இங்கே தானே எலெக்ஷனு, அங்கே தான் விடுவான். ஏன்னா அங்கே வாய்ப்பு இருக்கு. எப்படி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்கே மேற்கு வங்கத்தில். அவங்க ஃபுல் ஃப்ளட்ஜில் இறங்கி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் விட்டு, இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 9 ட்ரெயின் விட்டுருக்காங்க. 9 ட்ரெயினும் மேற்கு வங்கத்தில் தான் ஓடுது. அதில் ஒரு 3 ட்ரெயினும் என்னவோ தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து டச் ஆகிற மாதிரி, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து மேற்கு வங்கத்துக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ 9 ட்ரெயின், ஒரு ஸ்லீப்பர் வந்தே பாரத், அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட சலுகைகள் அங்கே இருக்கிற மக்களுக்கு. இவ்வளோ இறங்கி ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேற்கு வங்கத்தில். இவர் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷா வந்து புடுங்கி நட்டிடுவாங்க. அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு போச்சு. 2023 சர்வே எடுத்திருக்காங்களாம் பிஜேபி. இவர் சொல்றாரு 2023 சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே எடுத்தா ஜெயிச்சிருமா? சர்வே எடுத்து பார்த்து வச்சுட்டு தமிழ்நாடு தேராது, இனிமேட்டு நம்ம இங்கே போட்டிடுறது வேஸ்ட்டு, நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வடக்கில் திருப்போம் அப்படின்னு அவன் மாட்டுக்கு வடக்கில் பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும், எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் வடக்கணுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல். உதாரணத்துக்கே இந்த ரயில் தான் 9 ரயில் விட்டுருக்கான். அதில் 3 தான் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து போகுது. மீதி இருக்கிற 9 ரயிலுமே மேற்கு வங்கத்துக்கு தான். இப்போதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணானுங்க புதுசாக வந்தே பாரத் ஸ்லீப்பர்னு சொல்லிட்டு. அதையும் தூக்கி மேற்கு வங்கத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த இடி, இன்கம் டேக்ஸ் எல்லாமே மேற்கு வங்கத்தில் தான் முகாம் போட்டு உட்காந்துருக்கானுங்க மம்தா பானர்ஜிக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். பாவம் இவர் சவுக்கு சங்கர் கனவுல மண்ணுதான் விழும். ஊனானா என் வீட்டில் சாக்கடை ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்காப்புல. நான் தான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்காங்க. முதல்ல முக்காவாசி பேர் திமுகவை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த தமிழா பாண்டியன், மாரிதாஸ், இந்த ஒல்லியா ஒருத்தர் பாணி கிஷோர் கே சாமி, நான் தமிழில் பார்த்தோன்னா ஒரு 12 பேர் இருக்கானுங்க. அது இத்தனை பேரும் திமுக கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்க வீட்லலாம் சாக்கடை எடுத்து ஊற்றல. உன் வீட்டில் ஊற்றுனாங்கன்னா நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். துப்புரவு தொழிலாளர்கள் தப்பாக பேசுனா சாக்கடை எடுத்து ஊற்றாம என்ன பண்ணுவாங்க? சாக்கடை ஊற்றுறது தப்பு தான். பட் இந்த மாதிரி வாயே சாக்கடையா இருக்கு, அது வாய் ஃபுல்லாக சாக்கடையா தானே இருக்கு அப்படின்னு நினச்சி ஊற்ற வந்துருக்காங்க பொழுது. ஆள் வீட்டில் இல்லை, வீட்டில் ஊற்றிட்டு போயிட்டாங்க. திரும்ப திமுக கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு போயிடும் அன்னைக்கு போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வெளில போயிடுமா திமுக கூட்டணியை விட்டு? ஏதோ தொகுதி பங்கீடுல வந்து 35 சீட்டு கேட்பாங்க, அது கொடுக்கலன்னா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளில போயிடுன்னு சொன்னாங்க. கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? காங்கிரஸ் பீகார்ல இமாலய வெற்றி பெற்றிருந்தா இவர் சொல்றது இங்க சாத்தியம் இருக்கும். அதாவது அங்க ஆட்சியை பிடிச்சி அங்க ஒரு பெரிய லெவல்ல போன பீகார் தேர்தலில் ஜெயிச்சிருந்தா இங்க வந்து அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கேட்குற சீட்டை வந்து திமுக கொடுத்தாகணும். இல்லைன்னா அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்றாங்களோ அவ்வளோ சீட்டை கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கத்தான் திமுக முயற்சி பண்ணும். இப்போ பீகார் எலெக்ஷன்லயே எதுவுமே இல்லை.
இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ல எல்லாத்துலேயுமே எலெக்ஷன்ல காங்கிரஸ் செம்மடி, மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக கொடுக்குற சீட்டுகளை வாங்கி அதில் வெற்றி பெறதை பற்றி யோசிப்பாங்களா, இல்லை இந்த அன்டெஸ்டடு டிவிக்கு கூடயோ இல்லை தனியாவோ நிற்க முடியுமா? அது இப்போ இருக்கிற காங்கிரஸால முடியுமா? எதையாவது பேசணும்னு பேசிட்டு இருக்கிறது. திரும்ப திரும்ப பிஜேபி வந்து நேருவை தூக்கிடும், செந்தில் பாலாஜி தூக்கிடும், மற்ற பெரிய தலைங்கள்லாம் தூக்கிடும். அவங்களால தான் 50-60 தொகுதிகளோட வெற்றியை வந்து சாத்தியப்படுத்த முடியும் திமுகவுக்கு. அதனால செந்தில் பாலாஜி, நேருவை பிஜேபி தூக்கிடும்னு பேசிட்டு இருக்காரு. எப்படி தூக்கும் சொல்லுங்க? திரும்ப திரும்ப சொல்றேன், அது பிஜேபி, அது முடிஞ்சு போச்சு. என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த ஆளு பிஜேபியை மழை போல நம்பிட்டு இருக்கான். என்ன பண்ண போகுதுன்றத தேர்தல் ரிசல்ட் வர தான் தெரியும். ஆரம்பிச்சிட்டாரு புரோக்கர் வேலையை. வீடியோவோட 47வது நிமிஷத்துலேருந்து திரும்பவும் விஜய் வந்து பிஜேபி கார்னர் பண்ணுது. கண்டிப்பா விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் வந்தாகணும், வேற வாய்ப்பே கிடையாது. கரூர் கலவரத்தப்போ பிஜேபி ஆட்கள்லாம் வந்து அந்த ஏரியாவை சுற்றி பார்த்து, அந்த ரோடு ரொம்ப குறுகலா இருக்கு, அந்த சின்ன ரோட்ல எப்படி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு பிஜேபி ஆட்கள் வந்து பார்த்துட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு போனாங்களா. அந்த நன்றி கடன் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது இவர் ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு. அந்த நன்றி கடனுக்காவது என்டிஏ கூட்டணியில வந்து ஆகணும் இல்லையா? என்ன இந்த மாதிரிலாம் பண்ண என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருமா? காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க பயங்கரமா உட்காந்து 3 பேர் சேர்ந்துக்கிட்டு. திரும்ப திரும்ப இந்த ஆள் அதே தான் பேசிட்டு இருக்காப்புல. பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வந்தா தான் இந்த கரூர் விவகாரத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும், அந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் ஆளாக மாட்டாரு, அவர் படம் ஈஸியா ரிலீஸ் ஆகும், அவருக்கான எல்லா வசதிகளும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி புரோக்கர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் திமுகவை விமர்சனம் பண்றது எதுக்குன்னா, பிஜேபியோட ஒரு வாட்டி கூட்டணி வச்சிட்டீங்க, பிஜேபியோட ஒரு வாட்டி கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னு திமுக இந்த விமர்சனத்தை எப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சதோ அப்போலேருந்து இன்னி வரைக்கும் அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் இருப்பார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விமர்சனம் நமக்கு மேலே வந்துடக்கூடாதுன்ற முன்னெச்சரிக்கையோட அவர் செயல்படுவார். மேபி இந்த மாதிரி இந்த பிஜேபியோட கூட்டணிக்கு போனால் நமக்கும் வாழ்நாள் முழுக்க அந்த கரை படிஞ்சிரும். பிஜேபியோட கூட்டணி வச்சு வந்தாண்டா நீ, பிஜேபியோட கூட்டணி வச்சு வந்தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த தப்பு விஜய் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி கூட்டணிக்கு போனான்னா அது அவருக்கு பெரிய டிராபேக் தான். அப்படியே கொத்தா ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேற கட்சிகளுக்கு போயிடும். ஏன்னா எப்பவுமே தமிழ்நாடு பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் தான். பிஜேபி கூட யார் கூட்டணி வச்சானோ அவன் ஜோலி அப்பயே முடிஞ்சதுன்னு அர்த்தம். விஜய்க்கு ஆதரவா அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரு, அன்னைக்கு வந்து கரூர்ல பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படம் நிப்பாட்டினதை பார்த்துட்டு, வரவிடாம இந்த பிஜேபி அரசாங்கம் தடுக்கிறத பார்த்துட்டு முதல்வர் கூட தான் ட்வீட் போட்டிருக்காரு, முதல்வர் கூட தான் ஆதரவு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன திமுக கூட்டணிக்கு வந்துடலாமா? விஜய் என்ன பேசிட்டு இருக்கா இருந்தாலும்? ஆதரவு கொடுத்தான்றதுக்காக என்ன கூட்டணிக்கே போயிடுறதா? நான் என்டிஏ கூட்டணிக்கு என்னவோ உளறிட்டு இருக்கான். இது வந்து அரசியல் சாணக்கியராமா. இவர் அப்படியே பட்டியல் போறாரு, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை, இது இந்த 4 வருஷம் ஆட்சி நடந்துச்சு, இந்த கோயம்புத்தூர் மாணவி பாலியல் வழக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நடந்த அந்த பாலியல் வழக்கு, அப்புறம் இந்த அஜித்குமாரோட லாக்அப் டெத்து, இந்த மாதிரி பட்டியல் போறாரு. ஆனா இதை விட மோசமா அதிமுக ஆட்சி நடந்திருக்கு. சாத்தான்குளம் லாக்அப் டெத்து, துப்பாக்கிச்சூடு, இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிஎம் இருந்தார் அப்போ. அதே மாதிரி இந்த யூனியன் கவர்மெண்ட்டுடைய இந்த நாசகார திட்டங்கள் எல்லாத்தையுமே உள்ள விட்டு, இந்த உதயமின் திட்டம், இந்த 8 வழிச்சாலை, அதுக்காக எவ்வளோ ஓட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சவுக்கு சங்கருக்கு மறுபடியும் அதிமுக பிஜேபி ஆட்சி வரணும், இந்த குலக்கல்வி திட்டம், இந்த இன்னும் ஹைட்ரோ கார்பனு, அப்புறம் இந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்கிறது, இன்னும் ஏகப்பட்டது திட்டம் இருக்கு. அது எல்லாமே அந்த ஒன்றிய அரசோட திட்டம் தான். அதெல்லாம் கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட அஜெண்டா. மேபி இதுக்கு தான் ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் டெய்லி 1 hour வீடியோ போட்டு திமுக கழுவி ஊத்துற வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணாலும் இங்க பருப்பு வேகாது. திரும்பவும் மேபி திமுக ஆட்சி தான் வரும். ஸோ பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.